ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக அவங்க தமிழ்நாட்டில் தன்னுடைய கொடியை நாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்ணிட்டாங்க, பாயிண்ட் வச்சுட்டாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய எய்ம் எல்லாம் என்னன்னா, இங்க இரட்டை இலக்குல எம்எல்ஏ வரணும். ஏன்னா கடந்த தேர்தலில் 4 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. இந்த தடவை இருக்கிறத நம்ம இழந்துடக்கூடாது ஒண்ணு. இன்னொன்னு இதை அதிகப்படுத்தணும். அது மாத்திரம் இல்லாம ஆட்சி அமைக்கிறதுனா இங்க சரிக்கு சமம் நம்ம வரணும். நம்ம இல்லாம இங்க ஆட்சி அமைக்க கூடாது அதிமுக அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்களுடைய தொகுதியை ஏத்தி கேட்கிற லெவலுக்கும் இங்க அவங்க வந்துட்டாங்க. இப்படியா இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு 50 தொகுதி வேணும், 60 தொகுதி வேணும், 80 தொகுதி வேணும் இப்படின்னு கேட்டிருந்த பாஜக இன்னைக்கு கடைசியில எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வாரி இழைச்சிட்டா இவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் அதிமுக பக்கம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா பாஜக அதிமுக இது வரைக்கும் அதிகப்படியான சீட்ல நின்று கூட அவங்களால ஜெயிக்க முடியல. கடந்த தடவை 20 தொகுதி நினைக்கிறேன், 20 தொகுதியில நின்று கூட அவங்களால 4 தொகுதியை வின் பண்ண முடிஞ்சது. அந்த தொகுதியில நாங்க நின்று இருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற ஒரு ஒரு வாக்குவாதமும் ஒரு பேச்சும் இங்க அதிமுக மத்தியில் இருக்கதான் செய்யுது. அப்படியா இருக்கும்போது இந்த தடவை ஒரு 60 சீட்டு கொடுத்தாலோ 50 சீட்டு கொடுத்தாலோ அந்த இடத்துல எல்லாம் பாஜக ஜெயிச்சிருமா, அது எல்லாமே திமுகவுக்கு ஆதரவா போயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு அச்சமும் தமிழ்நாட்டுல இங்க அதிமுகவுக்கு இருக்கதான் செய்யுது. அதனால அவ்வளவு சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எங்களை நம்பி இருக்கு இன்னும் நிறைய கட்சிகள் உள்ள வருவாங்க, அவங்களுக்கும் நாங்க சீட்டுகளை கொடுக்கணும். சின்ன சின்ன கட்சிகளா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த தடவை தேர்தலே வேற மாதிரி போக போகுது அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் தொகுதிகளை ஏத்தி கேட்கிறாங்க. அது திமுகவில் இருந்தாலும் சரி, அதிமுக சின்ன சின்ன கட்சிகள் கூட கடந்த தேர்தலில் நின்ன விட சீட் எங்களுக்கு கூடுதல் எண்ணிக்கை வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படியா இருக்கும் பொழுது பாஜக அதிகப்படியான தொகுதிகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்த்துட்டு சின்ன சின்ன கட்சிகளும் தங்களுடைய தொகுதிகளை ஏத்தி கேட்பாங்க. ஒரு 5 தொகுதி இல்ல 4 தொகுதி அப்படி ஏத்தி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு. இது மாத்திரம் இல்லாம தேமுதிகவை உள்ள இழுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 சீட்டு கிட்ட நாங்க தரோம் அப்படின்ற லெவலுக்கு கூட இங்க அதிமுகவில் பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. ஏன்னா கடந்த தேர்தலில் கூட இவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினால திருப்பவும் நம்மளை நம்பி வருதுன்னா அதிகப்படியான சீட்டுகள் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கணிப்பிலும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சும் இங்க அடிப்படுது. ஆக மொத்த இங்க எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு அதிகப்படியான சீட்டு தரமாட்டாரு அப்படின்ற உறுதிப்படாத ஒரு தகவல் வந்தாலும் பாஜக பிளான் பி செயல்படுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அது என்ன பிளான் பி அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 சீட்டோ இல்ல 60 சீட்டோ கொடுக்காத பட்சத்துல மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி அப்படின்ற ரேஞ்சில பாஜக இங்க அடம்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்த்தா 38 சீட்டு வந்துடும். 38 மாவட்டம் இருக்கு, மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி அப்படின்னு வச்சா கூட 38 மாவட்டத்துக்கு 38 தொகுதி, 38 தொகுதி எம்எல்ஏ எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய கணிப்பா இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா பாஜக குறிப்பிட்ட தொகுதியில, அதாவது கோயில் நகரங்கள் தொகுதியில அவங்க சீட்டுகள் கேட்பாங்க அப்படின்றத இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அப்படியா இருக்கும் பொழுது மாவட்டத்துக்கு ஒரு தொகுதினா கூட 38 சீட் எங்களுக்கு போதும். 38 சீட்டுல அதிகபட்சம் நாங்க ஒரு 20 சீட்டு வந்துட மாட்டோமா, இல்ல ஒரு 12-15 சீட்டு வந்துட மாட்டோமா, பாதிக்கு பாதினா வந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு அசட்டு தைரியம் பாஜகவுக்கு இருக்கு. ஏன்னா இந்த தடவை இரட்டை இலக்கோட நாங்க உள்ள போனோம், அந்த நம்பர்ல தான் நாங்க போனோம், ரெட்டைன்ல தான் நாங்க உள்ள போனோம் சட்டமன்றத்துக்குள்ள அப்படின்ற ஒரு கோலும் இவங்களுக்கு முன்னாடி இருக்கு. ஏன்னா கடந்த தேர்தலில் 4 சீட்டே தப்பி தவறி வந்துட்டாங்க. இந்த தடவை 4 சீட்டு கூட இருக்கக்கூடாது, பாஜகவுக்கு டோட்டலா வாஷ் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முனைப்புல இங்க திமுக கூட்டணி கட்சிகள் இறங்கிட்டாங்க. ஏன்னா சனாதனத்தையும் பாசிசத்தையும் உள்ள விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக இருக்கிறாங்க. கூட இருக்கிற அதிமுகவை இங்க வாஷ் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் தான் இங்க இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இவங்க, அதாவது பாஜகவை விட அதிமுக ரொம்ப டேஞ்சர். ஏன்னா பாஜக இங்க உள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுத்ததே அதிமுக தான் அப்படின்ற ஒரு, ஏன்னா இவங்களை விட இவங்களை கூட என்ன மேனேஜ் பண்ணிடலாம், அதிமுகவை மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வந்துட்டா தமிழ்நாடு எந்த கதிக்கு போயிடும், தமிழ்நாட்டு உரிமைகள் பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு அச்சம் மக்கள் மத்தியிலும் சரி மற்ற கட்சியினர் மத்தியிலும் இருக்கதான் செய்யுது. அப்படின்றதுனால இங்க பாஜக 38 தொகுதிகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி கொடுங்க போதும் அப்படின்னு. ஆனா இத எடப்பாடி பழனிசாமி டிக் அடிப்பாரா அப்படின்னா டிக் அடிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. பாஜக என்ன சொல்லுதோ
அதுக்கேத்த மாதிரி ஆடுற விதத்துலதான் எடப்பாடி பழனிசாமி இருப்பாரே கண்டி, எடப்பாடி பழனிசாமி சொல்ற இடத்துல பாஜக இருக்குதா அப்படின்னா காலம் கடந்து போயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரலாம், அது காலம் கடந்து போயிருச்சு. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல இருந்து பாஜக எப்பயோ போயிட்டாங்க. இப்ப பாஜக கையில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அப்படின்னு காலம் கடந்து போயிருச்சு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆட முடியும். இப்போ அவங்க 50 சீட்டு கேட்டாலும் இவர் கொடுக்கதான் செய்யணும், 60 சீட்டு கேட்டாலும் கொடுக்கதான் செய்யணும். ஸோ அதனால இங்க கூட்டணி தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மற்ற கட்சியினர் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால மாவட்டத்துக்கு ஒரு தொகுதியை வாங்கி நம்ம நின்னுறலாம், 38 தொகுதியில நம்ம நின்னா கூட நம்ம பாதிக்கு பாதி எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பாஜக இங்க 38 சீட்டு கேட்க போறாங்க, மாவட்டத்துக்கு ஒரு சீட்டு அப்படின்ற ரேஞ்சில் கேட்க போறதா தகவலை வந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே பாஜக இந்த நகர்வுகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பிளான்ல இறங்கி அடிப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முனைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம இருக்கணும்பா, கால் ஒன்று இருக்கணும். அது நம்ம அதிகப்படியான சீட்டு இருக்கிறோமோ கம்மியான சீட்டு இருக்கணுமோ இல்லை, நம்ம பிரசன்ஸ் இருக்கணும் அப்படின்றத அவங்க உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஒருவேளை தப்பி தவறி இங்க அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டா அங்க நம்மளுடைய கான்ட்ரிபியூட்டும் இருக்கணும், நம்முடைய உறுப்பினர்களும் அங்க அமைச்சரவையில இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இங்க சீட்டுகளை என்ன பண்றாங்க, அதிகரித்துக்கு தயாராயிட்டாங்க பாஜக அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஆக மொத்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக்கு வச்சாச்சு, ஒரு தலைவலி வந்தாச்சு, மாவட்டத்துக்கு ஒரு சீட்டு. இவங்க பிளான் எல்லாம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்த பாஜக சூப்பரா ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வேலையை மூவ் பண்றாங்க. அதுவும் உடனே எல்லாத்தையும் சொல்றது இல்ல, பொறுமையா எல்லாத்தையும் பொறுமையா நெருக்கத்துல வந்து நம்ம தள்ளுவோம், அப்பதான் வேற வழி இல்லாம நம்மளுக்கு அடங்கி போவாங்க அப்படின்ற ரேஞ்சில கிட்டக்க நெருங்க ஒவ்வொரு விஷயத்தை ஓபன் பண்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி மேனேஜ் பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. மாவட்டத்துக்கு ஒரு சீட்டு போதும் அப்படின்னு பாஜக அதிமுக கிட்ட கேட்கிறாங்க. அதிமுக இதுக்கு டிக் அடிக்குமா? இதை பத்தி ஒரு கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.